ஞானக்கல் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் வணக்கம். அதாவது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவம் வெளியில் ஒழிப்பை விரைவிவாரும், ஒளியில் ஒழிப்பு ஒடுங்கியவாறும், அழியில் அழிப்பு அடங்கியவாறும் அறியும் அவரே சிவசித்தர் தாமே. இந்த சித்த மருத்துவம் நாம் இந்த இருதய பலத்துக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பார்ப்போம். இருதய பலகீனமாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதே போல ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் அதிகமாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதிகமாக உடற்பயிற்சியை ஒரு தண்டால் எடுப்பாராமா. ஒரு நாளைக்கு போட்டி வைக்கிறாங்க. அதில் அந்த போட்டியில் கலந்தது 1000, 500 அப்படிங்கிற அளவில் அதிகமாக எடுக்கும்போது அந்த இருதய தசைநார்கள்லாம் விரிவடைந்து இருதயம் வீங்கி போச்சு. இருதயம் வீங்கி போய் இருதய அடைப்புகள், வாழ்வு அடைப்புகள்லாம் உண்டாயிடுச்சு. அப்போ அதில் நம்மக்கிட்ட பார்க்கும்போது அவங்களுக்கு நான் மருந்து கொடுக்குறேன். என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லைங்க, சிம்பிளான மருந்து தான். பூண்டு லேகியம், அப்புறம் அஷ்டசூரணம்னு சொல்லக்கூடிய மருந்து, அப்புறம் அன்னவேதி செந்தூரம், அப்புறம் கஷாயம், செம்பருத்தி பூவு, மருதம்பட்டை, வெண்தாமரை, சீரகம், இதெல்லாம் போட்டு காலை ஒரு வயிற்றுல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதுங்க. இப்போ செம்பருத்தி பூ ஒரு 10, வெண்தாமரை ஒரு 4-5 பூவு, அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூனு, அப்புறம் சீரகம், வெண்தாமரை, இது செம்பருத்தி பூவு, மருதம்பட்டை, இதெல்லாம் போட்டு கஷாயமாக வச்சு கொஞ்சம் தேன் விட்டோ, ஏன்னா தேனில் அதிகம் பிராணசக்தி அதிகமாக இருக்கிறதுனால தேன் கொஞ்சம் கலந்து அந்த கஷாயத்தை போட்டு குடித்தோம்னா இதயத்துக்கு எக்கச்சக்கமான பலம் கிடைக்கும். அப்புறம் மாதுளம் பழம் எந்த அளவுக்கு நாம் சாப்பிட்றோமோ அது இருதயமே தான் மாதுளம் பழம்னு சொல்லலாம். இதயத்தை பலப்படுத்துவதற்கு மாதுளம் பழங்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். மாதுளம் பழங்கள் எடுத்துட்டு அதை நாம் அதிகமாக சாப்பிடும்போது அந்த இருதயம் நல்ல பலம் கிடைக்கும். அதே போல தான் இருதயத்தினுடைய தசை நார்களும் இருதய வாழ்வுகளில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும்னா காலை உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் எளிமையான உணவாக எடுத்துக்கணும். மதியம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நைட் ஆகாரங்கள் இது எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள், அதாவது சில்லி சிக்கன், மீன், எண்ணெயில் பொரித்த மீன் வகைகள், இதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் முழுக்க முழுக்க தவிர்த்தது நல்லது. இருதய பலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த இருதய பலம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் விட்டுட்டு நாம் இந்த பழங்கள், மாதுளம் பழம், உலர் திராட்சை, இதெல்லாம் சேர்த்திக்கலாம். அதே போல ஏற்கனவே இந்த மூளை பலத்துக்கு ஒரு பொடி சொல்லியிருக்கிறேன். மூளை பலம் என்ற சேனல்ல ஒரு பொடி ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த பொடியை பயன்படுத்தலாம். அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமுக்கரங்கிழங்கு, பாதாம், முருங்கைப்பிசின், நெல்லிக்காய், வால்நட்டு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் ராகி பவுடர், இதெல்லாம் கலந்த ஒரு பொடி சொல்லியிருக்கிறேன். அந்த பொடியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் அதை பாலில் போட்டு சாப்பிட்டோம்னா இருதயம் முழுமையான பலத்தை பெறும். பலன் பெறக்கூடியது அருமையான ஒரு பலன் பெறும். அதே மாதிரி இருதயத்துக்கு எனர்ஜி கொடுக்கறது ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. அப்போ அதை நம்ம பயன்படுத்தி இருதயத்துக்கு நல்ல பலத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இருதயத்துக்கு பலத்துக்கு உண்டான மருந்துகள் கலையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, திராட்சாதி லேகியம், திராட்சாதி லேகியம் சாப்பிடலாம். அப்புறம் தாது புஷ்டி லேகியம் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம இருதய பலத்துக்கு நல்லா இருதய உறுதி புரியும். ஏன்னா எல்லா உறுப்புமே இனிப்பு சுவை தான். உறுப்பு என்று எடுத்துக்கொண்டாலே இனிப்பு சுவை சேராமல் உறுப்பா ஒரு பொருள் மாறாது. பலம் தான், பலங்கிறது இனிப்பு சத்து தான். அப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கும் போது நல்லா இருதயத்திலான பலம் கிடைக்குது. இருதயம் நல்லா இயங்குது. இருதய அடைப்பை நீக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னாக்கா, எவ்வளவு அடைப்பு இருந்தாலும், எத்தனை அடைப்புகள் இருந்தாலுமே நீர்க்காய்கள் அதிகமாக சேர்த்தலாம். நீர்க்காய்கள், அதாவது வெண்பூசணி, புடலங்காய், பீக்கங்காய், சுரக்காய், வாழைக்காய், கோவக்காய், கோவக்கீரை, வாழைத்தண்டு, இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது அங்கே உள்ள
அந்த கொழுப்பு எல்லாம் கரைச்சிடும். உப்பு வந்து கொழுப்பை கரைச்சிடும், எவ்வளோ கொழுப்பாக இருந்தாலும் கரைச்சிடும். வெள்ளை பூண்டு, இஞ்சி, எலுமிச்சம்பழ சாறு மூணையும் கஷாயமாக வச்சு சாப்பிடலாம், எவ்வளோ கோஷம் இருந்தாலும் கரைச்சிடும். அதே போல் பூண்டை பாலில் போட்டு வச்சு சாப்பிடலாம், அதுவும் உங்களுக்கு வந்து 20 பல் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 லிட்டர் பால் நல்லா 20 பல்ல உளிச்சு போட்டு அதை வந்து நாம் பாலில் போட்டு வேவிச்சு அதுக்கு அதை சர்க்கரை போட்டு பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டோம்னா அந்த இதயத்தில் கொலஸ்ட்ரால்லாம் கரைச்சிடும். இது அதை வேறு என்ன அப்படின்னா இதயத்தில் வாழ்வு அடைப்பை நீக்கிறதுக்கு மெயின் முழுக்க வந்து இஞ்சி, எலுமிச்சம்பழ சாறு, அதாவது பூண்டு, இதெல்லாம் சீரகம், இதெல்லாம் போட்டு கஷாயமாக செய்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் பிடிஞ்சிடணும். அப்படி பண்ணும்போது அந்த இதயத்தில் வாழ்வு அடைப்புகளை நீக்கி நல்ல முறையில் செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்படும் என்று சொல்லி இதை நாம் அனைவருக்கும் நலம் பெறும் வளம் பெறும் நிறைவு செய்வோம்.